ஹாய் அண்ட் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஃபெப் பாய்ஸ் யுவர் சேனல். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த டர்க்கிஷ் ட்ராமாவோட எபிசோட் 75 தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். அப்படி இல்லைன்னா என்னோட சேனல் எல்லா எபிசோடுமே அவைலபிளாக இருக்குது, பிளேலிஸ்ட் அவைலபிளாக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போகிற டெய்லி வீடியோ உங்களை தேடி வரும். எபிசோட் 75 ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயின் வந்து கேட்டிருப்பாள் அவங்க அப்பா வாயால் ஹீரோக்கு நடந்த கொடுமையெல்லாம் கேட்டிருப்பாள். ஸோ அதை கேட்டு அவள் ஷாக்கில் இருப்பா. அவள் என்ன பண்ணுவா, உள்ளே வருவா, ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு அவங்க அப்பா பிடிச்சி கேட்பா, நீங்கள் எப்படி இந்த மாதிரி இருக்கலாம், நான் நினச்சி கூட பார்க்கல நீங்கள் இந்த மாதிரி இவ்வளோ மோசமாக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு. நான் நானே கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டேன், எங்கள் அப்பா அந்த மாதிரி கிடையாது, அவர் நல்லவர் தான் சொல்லிட்டு எனக்கு நானே சொல்லிக்கிட்டேன். பட் இப்போ என்னால் எப்படி சொல்ல முடியும், எனக்கு உங்க பொண்ணா இருக்கிறதுக்கு கூட எனக்கு சுத்தமா பிடிக்கல. நீங்க தாயிருக்கோ ஏங்களுக்கோ பண்ண அவ்வளவு மோசமான விஷயத்த என்னால எப்படி ஜஸ்டிஃபை பண்ண முடியும்? இது ஏதாவது உங்களால ஜஸ்டிஃபை பண்ண முடியுமா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்பா. இந்த பக்கம் உங்க அப்பா வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. பட் நம்ம ஹீரோயின் கேட்கற நிலைமையில இல்ல. அவ செம்ம கோவத்துல கத்திட்டு இருப்பா. அப்ப ஹீரோயின் சொல்வா, போதும் நீங்க நிறைய பண்ணிட்டீங்க, இதுக்கப்புறம் என்னால உங்க பொண்ணுன்னு சொல்ல கூட முடியல, எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவத்தோட அவ அங்கேருந்து போயிடுவா. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீனா நம்ம ஹீரோயின் வந்து அங்கேருந்து வெளியே அழுதுட்டே வருவா. பின்னாடி தான் நம்ம ஹீரோ வருவா. வந்துட்டு ஹீரோயின் கிட்ட போயிட்டு நீ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். பட் இங்க வந்து நம்ம ஹீரோயின் பேசுற நிலைமையில இல்ல. எனக்கு கொஞ்சம் தனியா விடு அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கேருந்து போவா. போறப்ப அழுதுட்டே தான் போவா. அவனால சுத்தமா வந்து முடியாது. கீழே பிரேக் டவுன் ஆகி அழுதுட்டு இருப்பா. அப்போ நம்ம ஹீரோ போயிட்டு ஹெல்ப் பண்ணுமா அவன் எழுந்துக்கிறதுக்கு. எழுந்துட்டு சொல்வான், ஹீரோ அழுவாத, நான் கூட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்வான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின், இல்லை என்னால் சுத்தமாக முடியல, என்னால் ப்ரீத் கூட பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டு இருப்பா. அப்போ ஹீரோ சொல்வான், என்ன நடந்தாலும் சரி நான் கூட தான் இருப்பேன், நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின்ல, இல்லை வேணாம், எல்லாமே போய் தான், நீங்கள் எல்லாருமே என்கிட்ட போய் தான் சொல்கிறீங்க, யாருமே என்கிட்ட உண்மையாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அழுவா. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லுவா, என்னை மன்னிச்சிடு, எங்கள் அப்பா பண்ணதுக்கு நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் செமையாக பிரேக் ஆகி அழுவா. அப்பா அவள் சொல்வா, எனக்கு தெரியாது, இது எல்லாமே உனக்கு நடந்திருக்குன்னு எனக்கு தெரியாது, என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை ஹக் பண்ணிட்டு அவள் அழுதுட்டு இருப்பா. இந்த பக்கம் ஹீரோ சொல்வான், இதுவும் தப்பு இல்லை, நான் எப்பவுமே உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். அப்போ ஹீரோயின் சொல்வா, இல்லை எல்லாருமே என்கிட்ட ஒரு மாஸ்க் போட்டு தான் பழகிறீங்க, எனக்கு சுத்தமாக பிடிக்கல, எனக்குன்னு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிடுவா. இங்கே அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்லாம் ஹீரோனை தான் கட்டுவாங்க. அவள் அந்த லேக் கிட்ட வந்து அழுதுட்டு இருப்பா பிரேக் ஆகி. அப்போ ஹீரோ போயிட்டு பேசுவான். அப்போ ஹீரோயின் சொல்வா, என்னால் சுத்தமாக முடியல, அவங்களால எப்படி இந்த மாதிரி பண்ண முடியுது, எனக்கு சொல்றதுக்கே ரொம்ப அசிங்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ பேசிட்டு இருப்பா. அப்போ ஹீரோ சொல்வான், அது உன் தப்பு இல்லை, உன் பேரண்ட்ஸ் பண்ண தப்பு, உன் மேல ஃபால்ட் எடுத்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவன் எவ்வளோ சொல்லுவான். பட் இங்க வந்து நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ணுவா. அவ சொல்வா, இது எல்லாமே நான் பண்ண மாதிரி தான் இருக்கு, அவங்க எப்படி இந்த மாதிரி இருக்கலாம், இவ்வளோ வருஷமா எப்படி அவங்க மறைச்சிட்டு இருக்கலாம், அவங்க கண்டிப்பா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கேருந்து போக பாப்பா. பட் ஹீரோ விட மாட்டான். ஹீரோ வந்து ஸ்டாப் பண்ணிட்டு, நீ எங்க போறப்போ அதை இங்கே இரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோயின் சொல்வா, என்னால எப்படி என் மூஞ்சிய கண்ணாடி முன்னாடி பாக்குறது, என்னால என்ன பார்க்க முடியாது, உன்னை எப்படி நான் ஃபேஸ் பண்ணுவேன், உன் மூஞ்சி எப்படி நான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்த்து கேட்பா. ஏன்னா அவ ரொம்பவே கில்ட்டியா ஃபீல் பண்ணுவான் அவங்க அப்பா பண்ண விஷயத்தினால. இந்த பக்கம் நம்ம ஹீரோ சொல்வான், அப்போ நீ ரொம்ப சின்ன பொண்ணா இருந்த, உனக்கு அதெல்லாம் தெரியாது விடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்வான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப பிரேக் ஆகி அழுவா. அப்போ வந்து அவ போறதுல இருப்பா. நம்ம ஹீரோ தான் பிடிச்சி, இல்லை நான் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை டைட்டா ஹக் பண்ணிப்பா. இங்க நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ மேல சாஞ்சிட்டு செம்மையா பிரேக் ஆகி அழுதுட்டு இருப்பா. இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயினை காட்டுவாங்க. இங்க நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை கூட்டு போய் பெட்ல படுக்க வைப்பா. ஏன்னா அவ வந்து ரொம்ப பிரேக்கா இருப்பா, மென்டலி டவுனா இருப்பா. ஸோ அதனால வந்து ஹீரோ தான் கூட்டு போய் டேக் கேர் பண்ணி அவளை பெட்ல படுக்க வச்சுட்டு இருப்பான். இந்த பக்கம் நம்ம ஹீரோக்கு வந்து கையில வந்து புல்லட் பட்டிருக்கோம்ல, ஸோ அங்கேருந்து ப்ளீட் ஆகும். சரி இவன் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்துட்டு அவன் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இருப்பான். அவனே ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இருக்கும் போது அப்போ நம்ம ஹீரோயின் வந்து பின்னாடிலேருந்து எழுந்து வருவான். இவன் என்ன பண்றான்னு பாக்கிறதுக்காக. ஹீரோவோட பேக்ல வந்து தழும்பு மாதிரி இருக்கும்ல, பெல்ட்ல அடிப்பட்ட தழும்பு, ஸோ ஹைதர் அடிச்சிருப்பான்ல அந்த தழும்பு இருக்கும். அதை பார்த்துட்டு இவ வந்து செம்மையா பிரேக் ஆகி அழுவா. இந்த பக்கம் வந்து எதுவுமே பேச மாட்டா, சைலண்டா அழுதுட்டே இருப்பான் நம்ம ஹீரோயினை. இந்த பக்கம் ஹீரோவும் அழுவான். ஏன்னா அந்த ஒரு தழும்பு தான் வந்து அவனுக்கு வந்து ரொம்ப ஞாபகப்படுத்தும், பாஸ்ட்ல என்ன நடந்தது, எதுக்காக ரிவெஞ்ச் எடுக்க வந்தான், ஹைதர் பத்தி எல்லாமே அந்த ஒரு தலைமை தான் அவனுக்கு ஞாபகப்படுத்தும். ஸோ அதை பார்த்து இவ அழுறதை பார்த்துட்டு அவனும் அழுவான். அப்போ நம்ம ஹீரோயின் கேட்பா, எப்படி நீ இந்த பெயின் எல்லாம் நீ தாங்கிட்டு இருந்த இவ்வளோ நாள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அப்போ ஹீரோ சொல்வான், இல்லை எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். உனக்கு ரொம்ப வலிச்சிருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பா.
அப்ப ஹீரோ சொல்லுவான், ஆமா எனக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லா தான் இருந்துச்சு. பட் ரிவெஞ்ச் எடுக்கணும் அந்த ஒரு நோக்கத்துல எனக்கு வந்து அதை பத்திலாம் பெருசா தெரியல. இவ்வளவு வருஷமா நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் வந்து எதுவுமே பேசாம அழுதுட்டு இருப்பா. அப்போ ஹீரோ சொல்லுவான், நான் வந்து எவ்வளவு ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொல்லிட்டு என் மனசுல இருந்து நான் இங்க வந்தனோ, இங்க வந்தோடனே உன்னை பார்த்ததுக்கு அப்புறமா என் மைண்ட் செட் எல்லாமே மாறிடுச்சு. உன்னோட இன்னோசென்ட் தான் வந்து உனக்கு கிடைச்ச டைமண்டே. ஸோ இன்னசென்ட் பார்த்து தான் நான் வந்து மறுபடியும் லவ்ல வந்து நான் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. மறுபடியும் லைஃப்ல வந்து புதுசா வந்து ஒரு பூ பூத்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. எல்லாமே உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அழுவா. அப்போ நம்ம ஹீரோ தான் வந்து கண்ணை தொடச்சி விடுவான். அப்போ நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி விடுவா. பண்ணி விடும் போது அழுதுட்டே தான் பண்ணுவா. ஏன்னா வந்து அவனால தானே வந்து அந்த கன் ஷாட் பட்டிருக்கு. அதை நினைச்சு அவள் அழுதுட்டே தான் பண்ணுவா. இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து எதுவுமே பேச மாட்டான். 2 பேர் தலையை வந்து கிட்ட கிட்ட வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ணிப்பாங்க. இது வந்து ரொமான்டிக்கா இருக்காது. பட் வந்து ஒரு மாதிரி எமோஷனலா இருக்கும். 2 பேரும் வந்து ஒரு எமோஷனல் பாண்டை வந்து ஷேர் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ ஹீரோனை காட்டுவாங்க. இங்க வந்து நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ மடியில படுத்துட்டு இருப்பா. ஸோ ஹீரோ வந்து தலையை வந்து தடவி விட்டுட்டு இருப்பான். ஸோ இதுல நம்மளுக்கு புரியுது அவங்க 2 பேரும் மறுபடியும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஏன்னா அவங்க அப்பா வாயிலே வந்து அந்த உண்மை வந்ததுக்கு அப்புறமா ஹீரோயின் வந்து கொஞ்சம் காம் ஆயிட்டா ஹீரோ கிட்ட. ஸோ படுக்க வச்சு அவனும் வந்து பேசிட்டு இருப்பான். அப்போ ஹீரோ வந்து நார்மலா கேட்பான், நான் என்னைக்காச்சும் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் நீ ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு கேட்பான். இந்த பக்கம் ஹீரோயின்ல சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பேசுவா. 2 பேரும் ஒரு கியூட்டான மூமெண்ட் ஷேர் பண்ணுவாங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோ சொல்லுவான், நம்ம வேணா செஸ் விளாடலாமா அப்படி சொல்லிட்டு கேட்பான். ஹீரோயினும் ஓகே சொல்லிடுவா. ஸோ செஸ் 2 பேரும் விளையாடுவாங்க. ஸோ இங்க அந்த மூமெண்ட் வந்து பியூட்டிஃபுல்லா போகும். இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ காட்டுவாங்க. கீழே கிச்சனுக்கு வருவான். வந்து அந்த இடத்துல மெய்ட் இருப்பாங்கல்ல, ஸோ இந்த வீட்டோட ஹெட் மெய்டு. ஸோ அவங்கள பார்த்துட்டு இங்க இவங்க 2 பேருக்கும் வந்து ஒரு எமோஷனல் மூமெண்ட் வந்து கிரியேட் ஆகும். ஏன்னா அந்த மெய்ட் தான் வந்து தாகிர் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஏன்னா எல்லா உண்மையும் வெளியே வந்துட்டு இருக்கோம். ஹீரோ தான் தாகிர் தெரியும். ஸோ அந்த உண்மை இவங்களுக்கும் தெரிஞ்சதுக்கு அப்புறமா தாகிர் கிட்ட போய் பேசுவாங்க. அதாவது நம்ம ஹீரோ கிட்ட, என்னை மன்னிச்சிரு, என்னால உன்னை வந்து கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோ சொல்லுவான், பட் ஏன்னா நான் உங்களை கண்டுபிடிச்சிட்டேன் வந்தவனே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். ஏன்னா ஹீரோக்கு தெரியும்ல அவங்க யாருன்னு சொல்லிட்டு. பட் அந்த மெய்ட் வந்து ஹீரோவை சின்ன வயசுல தான் பார்த்துருப்பாங்க. அதனால அவங்களால கண்டுபிடிக்க முடியல. இப்போ பார்த்ததுல வந்து அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, ஈனுள்ள இந்த இடத்துல இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும், அவளை நான் ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த மெய்ட் சொல்லுவாங்க, என்னை மன்னிச்சிடுப்பா, நான் தெரிஞ்சே வந்து பர்பஸா தான் சைலண்டா இருந்தேன். ஏன்னா என்னால வந்து அப்போ எதுவுமே பேச முடியல. உனக்கு நடந்த அந்த கொடுமையெல்லாம் என்னால வந்து வெளியே போய் சொல்ல முடியல. உன்னை அதுல இருந்து காப்பாற்ற முடியல. என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெய்டு வந்து அழுவாங்க. அப்போ வந்து ஹீரோ சொல்லுவான், நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்களால எதுவும் பண்ண முடியாது, பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் சொல்லிட்டு இருப்பான். அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோயின் வருவா. வந்து இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறது பாப்பா. அப்போ வந்து அந்த மெய்ட் வந்து ரொம்ப எமோஷனலாகி அழுவாங்க. இந்த பக்கம் ஹீரோக்கும் எமோஷனலா இருக்கும். அப்போ வந்து ஹீரோயின் வந்து குட் மார்னிங் சொல்வா. அந்த மெய்டும் வந்து குட் மார்னிங் சொல்லிட்டு உங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ ஹீரோ வந்து ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு சொல்லுவான், நானும் என் ஒய்ஃபும் வெளியே போய் சாப்பிட போறோம் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். ஸோ இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ ஹீரோனை தான் காட்டுவாங்க. அவங்க 2 பேருமே அந்த பீச் சைட்ல போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவாங்க. அப்போ வந்து ஹீரோ ஊட்டி விடுவான் ஹீரோயினுக்கு, ஹீரோயினும் ஊட்டிடுவா. இந்த மாதிரி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் கேர் பண்ணிட்டு மறுபடியும் லவ் பண்ணிட்டு 2 பேரும் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ரொம்ப ஹாப்பி மூமெண்டா இருக்கும். அப்போ ஹீரோயின் சொல்வா, நான் ஏன் இப்படி பண்ணனே தெரியல, என்னை மன்னிச்சிடு, நான் அந்த மாதிரி பண்ணியிருக்க கூடாது. சடனா அவளோட மூட் மாறிடும். அவ எதை பத்தி யோசிப்பானா, அவ ஷூட் பண்ணிருப்பாள் ஹீரோவை, அதை பத்தி யோசிப்பா சடனா. நான் ஏன் கோவத்துல அடி பண்ணேன்னு தெரியல, உனக்கு ஏதாவது ஆயிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவ பயந்து எழுந்துப்பா. அப்ப ஹீரோ போயிட்டு கன்சோல் பண்ணுவான். அந்த மாதிரிலாம் யோசிக்காத, எதுவுமே இல்லை, அதான் எதுவும் ஆகல இல்ல, நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அப்ப ஹீரோயின்ல, இல்ல நீ தான் வந்து என்ன ப்ரொவோக் பண்ண, என்ன ஷூட் பண்ண சொல்றதுக்கு. யாராச்சும் சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஷூட் பண்ணுன்னு ஃபோர்ஸ் பண்ணுவாங்களா அப்படி சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பா. அப்போ ஹீரோ சொல்லுவான், ஓ நான் ப்ரொவோக் பண்ணனா, நீ தான் வந்து டோர் ஓபன் பண்ணும் கீயை கூட கேட்டுட்டு இருந்த, நீ கூட சைலண்டா உட்காந்துருக்கலாம்ல, எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது, நீயும் தான் சண்டை போட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். இங்க மாத்தி மாத்தி பேசிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துப்பாங்க. ரொம்ப ரொமான்டிக்கா இருக்கும். இங்க 2 பேரும் வந்து பிளேஃபுல்லா ப்ளே பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கையில இருக்க ஸ்நாக், அதாவது அந்த பிரெட்டை வந்து வாங்கிட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இந்த பக்கம் மாத்தி மாத்தி ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருப்பாங்க 2 பேரும். அப்போ நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை தூக்கி சுத்துவான். இது பார்க்கறதுக்கே செம ரொமான்டிக்கா இருக்கும். அப்போ நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை தூக்கிட்டு சுத்துறப்போ
கையில தூக்கிப்பான். தூக்கிட்டு செம்ம ரொமான்டிக்கா இருக்கும். அப்போ வந்து ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பார்த்துப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினை கிஸ் பண்ணுவா. ஸோ இங்க அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. நெக்ஸ்ட் சீன்ல தமத்தோ ஜமால தான் காட்டுவாங்க. அப்போ தமத் வந்து அந்த வீட்டுக்கு வருவா. வந்துட்டு கேட்பா, குட் மார்னிங் சொல்லுவாங்க. 2 பேருமே வந்து வெல்கம் சொல்லிப்பாங்க. அப்போ தமத் சொல்வா, இந்த வீட்ல என்ன நடக்குது, ஏதாவது அப்டேட் இருக்கா அப்படி சொல்லிட்டு கேட்பா. அப்போ ஜமால் சொல்லுவான், எந்த அப்டேட்டும் இல்லை, நீ போகும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரிதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜமால் சொல்லுவான். அப்போ தமத் சொல்வா, நிறைய சீக்கிரட் நிறைய பொய்யும் வந்து வெளியே வந்திருக்கு. ஸோ இதை நினைச்சு ஹீரோயின் வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு தமத் சொல்வா. இந்த பக்கம் வந்து ஜமால் சொல்வா, அவங்க 2 பேரும் வெளியே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப தமத் சொல்வா, எனக்கும் தெரியும், அவங்க என்கிட்ட சொல்லிட்டு தான் போனாங்க அப்படி சொல்லிட்டு தமத் சொல்வா. அப்ப தமத் சொல்வா, நல்ல விஷயம் தான் அவங்க 2 பேரும் வெளியே போயிருக்கிறது இந்த மாதிரி டைம்ல அப்படின்னு சொல்லிட்டு தமத் சொல்வா. இந்த பக்கம் ஜமால்ல, ஆமா, அவங்க 2 பேருமே வந்து ஒருத்தர் ஒருத்தர் ஹீல் பண்றதுக்காக வெளியே போயிருக்காங்க. ஹீரோனால வந்து ஹீரோயின் சேடா இருக்கிறத பார்க்க முடியாது, அவன் ரொம்ப லவ் பண்றான் ஹீரோயினை அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லுவான். அப்போ தபட்ல, ஆமா, ஹீரோயினும் அதே மாதிரிதான், ஹீரோ பேர் சொல்லும் போதெல்லாம் அவ கண்ணில் வந்து ஒரு மாற்றம் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமத் சொல்வா. இந்த பக்கம் 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துப்பாங்க. இவங்களுக்குள்ள ஒரு மூமெண்ட் கிரியேட் ஆகும். 2 பேரும் ஒருத்தர் கண்ணு ஒருத்தர் பார்த்துப்பாங்க. அப்போ 2 பேருக்குமே ஆக்வர்ட் ஆயிடும். அப்போ வந்து தமத் சொல்வா, நான் ஹீரோயின் வர வரைக்கும் நான் வெளியே வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லுவா. இந்த பக்கம் ஜமால்ல, சரி ஓகே நீ வெயிட் பண்ணு, நான் உனக்கு டீ அனுப்புறேன் அப்படின்னு சொல்லுவான். ஸோ இங்க அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயினும் தமத்தை பேசிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல நசீர் வருவான், அவன் தங்கச்சியை கூட்டு போறதுக்காக. அப்போ வந்து தமத் அங்கேருந்து போறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவா. இந்த பக்கம் நசீர் வந்து பேசிட்டு இருப்பான் ஹீரோயின் கிட்ட. அப்போ நசீர் என்ன சொல்லுவானா, நான் கேள்விப்பட்டேன் உங்க அப்பா வந்து பேஸ்மெண்ட்ல அடைச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு உன்னை பத்தி உங்க ஃபேமிலி பத்தி தான் கவலையா இருக்கு, நீ ஒரு வார்த்தை சொல்லு, ஹீரோட ஃபேமிலி மொத்தமா நான் முடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நசீர் சொல்லுவான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் செம்மையா கோவப்படுவா. அப்ப ஹீரோயின் சொல்வா, நான் உன்னை ஆல்ரெடி வார்ன் பண்ணிருக்கேன் ஹீரோ கிட்ட போகாதுன்னு சொல்லிட்டு. எவ்வளவு தைரியம் தான் என்கிட்டயே வந்து ஹீரோ பத்தி பேசுவ, உனக்கு லாஸ்டா வார்ன் பண்றேன், நீ ஹீரோவை ஹர்ட் பண்ணனா என்ன ஹர்ட் பண்ண மாதிரி, நீ அவனுக்கு ஏதாவது கஷ்டத்தை கொடுக்கணும்னு நினைச்சா எனக்கு கஷ்டப்படுத்துற மாதிரி, அதுக்கப்புறம் நீ என்ன ஃபேஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவத்தோட நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவா. இங்க அந்த சீன் அப்படி கட் ஆகுது. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயினும் ஹீரோவை காட்டுவாங்க. இங்க நம்ம ஹீரோயின் வந்து வெளியே எங்க போறதுக்காக போயிட்டு இருப்பா. அப்ப நம்ம ஹீரோ கேட்பா, எங்க போற அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஹீரோயின் சொல்வா, இல்ல எனக்கு ஒரு விஷயம் இருக்கு, வேலை வெளியே பண்றதுக்கு நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்வா. அப்ப ஹீரோல, சரிவா அப்ப நம்ம 2 பேரும் ஒன்னா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லுவான். அப்ப ஹீரோயின்ல, இல்ல அந்த இடத்துக்கு நான் தனியா தான் போகணும், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவா. இந்த பக்கம் ஹீரோல, சரி ஓகே போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன சொல்வானா, ரொம்ப நாளைக்கு அப்புறமா நம்ம 2 பேரும் இந்த மாதிரி லவ் பண்றதை வந்து நான் ஃபீல் பண்றேன், ஒன்னா இருக்கிறது வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு, ஒன்னா லவ் பண்றது வந்து ரொம்ப ப்ரீஷியஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினும் கேட்டுட்டு இருப்பா. அப்ப ஹீரோ சொல்வான், நீ கவலைப்படாத, எனக்கு நல்லாவே புரியுது, உன்னோட மைண்டுக்கும் உன் ஹார்ட்டுக்கும் இப்போ ஒரு வாரே போயிட்டு இருக்கு, இதே மாதிரிதான் அதே நிலைமையில நானும் இருந்தேன், என் மைண்டுக்கும் என் ஹார்ட்டுக்கும் வந்து வாரே போயிட்டு இருந்துச்சு. ஸ்டார்டிங்ல இந்த லவ் பண்ணலாமா வேணாமா, உன்னை எப்படி நான் எடுத்துக்கிறதுனே எனக்கு புரியாம இருந்துச்சு பிகினிங் ஸ்டேஜ்ல. அந்த ரிசல்ட் வந்து நான் ஹார்ட் கிட்ட தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். அதாவது ஹீரோயின் கிட்ட விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். அப்போ நம்ம ஹீரோயின் சொல்வா, அதே தான் நானும் ஃபீல் பண்றேன், உன்ன மாதிரிதான் எனக்கும் இப்போ தோணுது, நானும் உனக்காக நான் விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் சொல்வா. அப்ப நம்ம ஹீரோ சொல்வான், ஒரு விஷயத்த நீ நல்லா புரிஞ்சுக்கோ, நீ என்னை மன்னிச்சிட்ட மன்னிக்கல அதெல்லாம் வந்து செகண்டரி, பட் என்ன நடந்தாலும் சரி நான் உன்னை விட்டு கொடுக்கவே மாட்டேன், நான் உன்னை விட்டு கிவ் அப்பே பண்ண மாட்டேன், நம்ம லவ்ல நான் கிவ் அப்பே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். உனக்காக நான் கண்டிப்பா வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் 2 பேருமே ஹக் பண்ணிப்பாங்க. இங்க அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. அப்ப அந்த இடத்துக்கு வந்து ஜமால் வருவான். வந்து சொல்லுவான், ஹைதர் வந்து உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு சொல்றான், ரொம்ப இம்பார்ட்டண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜமால் சொல்லுவான். ஹீரோவில் சரி ஓகே நான் போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லுவான். இங்க அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. நெக்ஸ்ட் சீன்ல வந்து ஹைதரை காட்டுவாங்க. அவன் வந்து டோரை நாக் பண்ணிட்டு இருப்பான். ஹீரோ பேரை சொல்லிட்டு நான் அவங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பான். அப்ப அந்த இடத்துக்கு வந்து கரெக்டா ஹீரோ வருவான். வந்து கேட்பான், உனக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்ப ஹைதர் சொல்லுவான், என்னால இங்க ஒரு செகண்ட் கூட இருக்க முடியாது, எனக்கு இங்க ரொம்ப சஃபகேட் ஆகுது, என்னை இங்கேருந்து வெளியே கூட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஹைதர் சொல்லுவான். அப்போ ஹீரோ வந்து செம்மையா கத்துவான், உன்னால இந்த இடத்துல ஒரு நாள் கூட இருக்க முடியல, நானும் யூனிலும் இங்க 187 டேஸ்க்கு இங்க இருந்தோம், உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கத்துவான். அப்ப ஹைதர் கேட்பான், ஹீரோயின் எப்படி இருக்கா இப்போ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஹீரோக்கு செம்மையா கோவம் வரும். இன்னொரு வாட்டி அவ பேரை கூட சொல்றதுக்கு உனக்கு அருகதி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கத்துவான். அப்ப இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல இருந்து ஹைதர் ஓட பாப்பான். அப்ப நம்ம ஹீரோ பிடிச்சி செம்மையா கத்துவான்,
இன்னொரு வாட்டி வெளியே தப்பிக்க யோசிக்க கூட கூடாது நீ அப்படின்னு சொல்லிட்டு கத்துவான். அப்போ ஹைதர் சொல்வான், உனக்கு ஒன்றும் உண்மை தெரியாது, நான் ஒன்றும் ஈனில கொலை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்துவான். அப்போ ஹீரோல எவ்வளோ வாட்டி தான் நீ ஒரே பொய்யை வந்து சொல்லிட்டு இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பான். இந்த பக்கம் ஹைதர்ல, உனக்கு உண்மை தெரியாது, நீ அப்போ ரொம்ப சின்ன புள்ளியா இருந்த, உண்மை மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா நீ இந்த மாதிரி இருக்க மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஹைதர் சொல்வான். அப்போ ஹீரோல என்ன விஷயத்தை பத்தி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்போ ஹைதர்ல, நீ ரெடியா இருக்கியா உண்மை தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படி சொல்லிட்டு கேட்பான். ஹீரோ வந்து என்ன உண்மை சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கத்துவான். அப்ப ஹைதர் சொல்வான், உனக்கு ஏன் எப்படி வந்து ஈனூல் இறந்தாலும் உனக்கு தெரியாது, தெரிஞ்சா உனக்கு உண்மையிலே கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹைதர் சொல்லுவான். இந்த பக்கம் நம்ம ஹீரோக்கு வந்து சமக்கம் வந்துடும், கன் எடுத்து நீட்டுவான். இப்ப என்ன உண்மை சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கன்னை வச்சு கேட்பான். இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் இந்த ஹீரோ காட்டுவாங்க, அந்த கலர் எல்லாம் இருக்கும்ல செமெண்ட்ரி, அந்த இடத்துக்கு வந்திருப்பான். ஸோ கையில பொக்கை எடுத்துட்டு ஈனலோட கலரை பார்க்கறதுக்காக தான் வருவான். அவன் வரும்போது அவன் ஆப்சன்ட் ஆஃப் மைண்ட்ல தான் இருப்பான், வேற எதையும் யோசிச்சுட்டே தான் வருவான். வந்து பார்த்தா இந்த பக்கம் ஹீரோயின் இருப்பா. ஹீரோயின் ஆல்ரெடி வெளியே போறேன்னு சொல்லிட்டு போயிருப்பாள், எங்க போறேன்னு சொல்லியிருக்க மாட்டா. இங்க பார்த்தா நம்ம ஹீரோக்கே ஷாக்கு. ஹீரோயின் வந்து இங்க உட்காந்து அழுதுட்டு இருப்பா ஈனோட கலரை கிட்ட. அவ வந்து ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருப்பா, எனக்கு மட்டும் தெரிஞ்சிருந்தா நான் உனக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணிருப்பேன், எனக்கு தெரியாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ ஃபீல் பண்ணி இந்த பக்கம் ஹீரோயின் அழுதுட்டு இருப்பா. அவளுக்கு பின்னாடி ஸ்ட்ரைட்டா வந்து நம்ம ஹீரோ நிற்பான். அவன் வந்து ஹீரோயினை பார்த்து அழுவான். அப்ப நம்ம ஹீரோக்கு வந்து ஒரு ஃபிளாஷ்பேக் போவோம். என்னன்னா நம்ம ஹைதர் கிட்ட பேசியிருப்பான்ல, அது பாதியில கட் பண்ணிருப்பாங்க. இதுல வந்து என்ன உண்மை சொல்ல வந்தாலும் நம்மளுக்கு காமிச்சிருக்க மாட்டாங்க. அந்த விஷயத்த இப்ப காட்டுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்து கன்னை வச்சுட்டு நிப்பான்ல ஹைதர் கிட்ட, உண்மையை சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஹைதர் சொல்லுவான், சரி நான் உண்மையை சொல்றேன், கன்னை கீழே போடு அப்படின்னு சொல்லிட்டு ஹைதர் சொல்லுவான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து கன்னை வந்து கீழே இறக்கிடுவான். அப்போ ஹைதர் சொல்லுவான், நான் வந்து ஈனுலா அன்னைக்கு கூட்டு போனால, அவரோட கிட்னி எடுக்கிறதுக்காக தான் நான் கூட்டு போனேன் அப்படின்னு சொல்லும் போது இங்க நம்ம ஹீரோக்கு வந்து செமையா கோவம் வந்துடும். என்ன நினைச்சிட்டு இருக்க நீ, அவளோட கிட்னி எடுக்கிறதுக்காக கூட்டு போன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கத்துவான். அப்ப ஹீரோ சொல்லுவான், உனக்கு இப்பவே சாவு வரணும், நான் இப்பவே உனக்கு கொலை பண்ண போறேன் அப்படி சொல்லிட்டு கன்னை வச்சுட்டு சொல்லிட்டு இருப்பான். அப்ப இது சொல்லுவான், இல்ல நான் உண்மையதான் சொல்றேன், ஹீரோயின் தான் அந்த டோனரு, அந்த பேஷண்டே ஹீரோயின் தான், ஹீரோயினுக்காக தான் அந்த கிட்னி வந்து தேவைப்பட்டுச்சு, ஈனோல் கிட்ட இருந்து நாங்க அந்த கிட்னி எடுத்து ஹீரோயினுக்காக வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹைதர் சொல்லுவான். இந்த பக்கம் நம்ம ஹீரோக்கு செம்ம ஷாக்கு அந்த விஷயத்த கேட்ட உடனே. அப்ப இது சொல்வான், உன்னோட தங்கச்சி மட்டும் தான் ஒரே மேட்சிங் டோனரு, அதுக்காக தான் நாங்க தங்கச்சியை கூட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹைதர் சொல்லுவான். இந்த பக்கம் நம்ம ஹீரோக்கு செம்ம ஷாக்ல இருப்பான், அவனுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாது. அப்ப ஹைதர் சொல்வான், நான் இது எல்லாமே என் பொண்ணுக்காக தான் பண்ணேன், அதுல நான் எந்த வருத்தமும் படல அப்படின்னு சொல்லிட்டு ஹைதர் சொல்லுவான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ கத்திட்டு இருப்பான். அப்ப ஹீரோல, இல்ல இந்த மாதிரி இல்ல, இது பொய் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பான். அப்போ ஹைதர் சொல்லுவான், இல்ல நான் சொன்ன எல்லா வார்த்தையும் உண்மைதான், ஹீரோயின் வாழணும்னா ஈனூல் வந்து சாவணும், அதுக்காக தான் நான் அந்த மாதிரி பண்ணேன், நீ என் இடத்துல இருந்தா நீ அதே தானே பண்ணிருப்ப சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹைதர் கேட்பான். இந்த பக்கம் நம்ம ஹீரோக்கு செம்ம ஷாக்கு. அப்ப ஹைதர் சொல்லுவான், நான் என் பொண்ணை சூஸ் பண்ணேன், நீ என் இடத்துல இருந்து அதே தானே பண்ணிருப்ப, நீ சொல்லு, நீ லவ் பண்ற ஒரு பொண்ணுக்காக ஒருத்தவங்க உயிர் எடுப்பியா மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஹைதர் கேட்பான். இங்க அந்த பிளாஷ்பேக் அப்படியே கட்டாது, நம்ம ஹீரோ காட்டுறாங்க. அவன் வந்து கண் கலங்கி அழுதுட்டு இருப்பான். ஹீரோ வந்து கல்லறை கிட்ட வருவான். இங்க வந்து ஒருத்தர் பார்த்துப்பாங்க ஹீரோ ஹீரோயின். அப்போ ஹீரோ மனசுல சில விஷயம் ஓடும். அவன் யோசிப்பான்ல, ஏன்னா அவன் லவ் பண்ற ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்காக தான் அவன் தங்கச்சி இறந்து போயிருக்கா அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவனால எப்படி வந்து அவன் லவ் பண்ற பொண்ணை வந்து லவ் பண்ண முடியும்? கண்டிப்பா அவனால அந்த மனசுக்கு இடம் கொடுக்காதுல்ல. ஹீரோயினை பார்க்கும் போதெல்லாம் வந்து ஈனூல் இறந்தது தானே ஞாபகம் வரும். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து நம்ம ஹீரோக்குள்ள ஓடும். இங்க எபிசோட் 75 கம்ப்ளீட்டட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ கைஸ். எபிசோட் 76 நான் நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன். கீப் சப்போர்ட்டிங் மீ, கீப் லவ்விங் மீ. See you in the next video. Bye bye.